தம்பி டீ சாப்பிட்றியாப்பா? வேணாம் பாட்டி. அது யார்ப்பா? ஃப்ரெண்டு பாட்டி. என் வீட்டுக்காரரு போன வாரம் காவால மாட்டி மூச்சு முட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். இந்த ஒரு வாரமா நான் இங்கே தான் இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், துள்ள துடிக்க தூக்கி தோளில் ஓட்டு வர்றவங்க எல்லாத்துட்டையும் நான் கேட்குறேன் அது யாருப்பான்னு. அவனுங்க என் ஃப்ரெண்டு சினேதேன்னு சொல்கிறானுங்க. ஃப்ரெண்டு தான் முதல்ல வர்றானுங்க. அதுக்கப்புறம்தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பன் ஆத்தான்னு எல்லாரும் வராங்க. அப்படி என்னதான் இருக்கோ இந்த ஃப்ரெண்டில். இந்த காலத்து பசங்க கொடுத்து வச்சவனுங்க. சார் பேஷண்ட் நேம் என்ன? இளங்கோவன். அப்புறம் பேஷண்ட்டுக்கு 5 யூனிட் பிளட் தேவைப்படும். 1 or 2னா ஓகே, 5 யூனிட் கிடையாது கஷ்டம். ஸோ சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, கிடச்சிடும். ஓ பாஸ். ஓகே டாக்டர். என்னடா ஹாஸ்பிட்டல் காலியாக இருக்கு? நான் தாண்டா யாரே அனுப்புனா. ஏய் பாத்துப்படா. ஏய் என்ன பாக்குற? இங்கே அட்மிட் ஆயிருவே. சிட்டு வச்சு மல்லி தூக்கி போடுது. யாரா இருக்கும்? நான் மல்லினா. ஆமாம்பா மல்லிதாம்பா. புடி புடி. புடி புடிடா. ஏய் வா வா வேல வா. இருப்பா இருப்பா. கேளையம்பா. நீங்க பா மூஞ்ச வச்சிரு. சொல்றா. எனக்கு தெரியாதுப்பா. ஏய் கேக்குறல சொல்ல மாட்டேன். அட்மிட் பண்ணுவாங்கடா. பிளட் குரூப் என்ன? என்னடா அவன் ரத்தம் கேக்குறான். ஏய் அது பேய்டா. ஏய் சி வாய் மூடு. ஓ பாசிட்டிவ் மட்டும் ஓரமா நில்லு. ஏய் வயலே எங்கடா இருக்கும்? அச்சு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டீங்கறாடா அவன். அம்மா நர்சம்மா, டாக்டர். ஐயா 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 2 நிமிஷம் ஒரே ஒரு ஃபோன்யா. இங்க வாங்கயா, ஒரே ஒரு ஃபோன்யா வாங்கயா. 9600537021யா. சீக்கிரம் போடுங்க, அர்ஜென்ட்யா. ஹலோ சாகரா, எல்லாரையும் தொங்க விட்டாடா. சீக்கிரமா வாடா, கிளம்பி வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? ஏய் ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா சார், ஏசல்ல இருந்து பேசுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னா? அருணா ஹாஸ்பிடல் சார். அருணா ஹாஸ்பிட்டலா? சரிண்ணா. கறிக்கடையில் நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை அவனை. அண்ணா ஒண்ணு சார், கரெக்டா ஜவால தான் சார் அடிக்கிறான். சிஸ்டர் எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? டாக்டர் எங்க? டாக்டர் எங்கயா? டாக்டர் இருப்பா. டாக்டர் ஆக்சிடென்ட் டாக்டர். ஃபுல்லாக வெட்டாக இருக்கப்பா. இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தலைவலிக்கு. டாக்டர் நான் சொல்றது கேளுங்க டாக்டர், அதுக்கெல்லாம் டைம் இருக்காது டாக்டர். டாக்டர் கூட்டிட்டு வந்ததே போலீஸ் தான் டாக்டர். சாரி சார். சிஸ்டர் ரெடி பண்ணுங்க. அன்னைக்கு உன்னை கோர்ட்டில் குத்தினவன் தான் இன்னைக்கு வந்திருப்பானோ? யோசி, நீ என்னை கொல்ல ஆள் அனுப்புற. அப்போ அந்த பிளான் மிஸ் ஆகி அவன் என்கிட்டயே மாட்டிக்கிறான். நீ அங்கே வந்தன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னை காட்டி கொடுத்து உண்மையை சொல்கிறதுக்குள்ள நான் அவனை கொன்றுவேன். அப்போ வந்தவன் மல்லியை ஏன் கொல்லாமல் காப்பாற்றணும்? வந்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை கொல்ல வந்தவன் வேற எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஆனால்
எப்பவும் ஒரு விளையாட்டுல எதிரெதிர ஆட்டக்காரனை விட வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறவன் அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டான்னா கேமை சீக்கிரமா முடிச்சிருவான். இப்ப வந்தவன் யாரா இருந்தாலும் அவனும் எனக்கு வேணும். கறிக்கடையில் கூட ஆடு செத்துக்கு அப்புறம் தான் துண்டு துண்டாக வெட்டுவாங்க. உயிரோடு இருக்கிற மனுஷன் எப்படியா இப்படி வெட்டியிருக்கானுங்க? கான்சியஸ் வர குறைஞ்சது 12 hours ஆகும். 36 இடத்துல வெட்டு. பேஷண்ட் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் மாத்திக்கலாமா? தாராளமா, ஆனால் அப்சர்வேஷன் இருக்கணும். 12 மணி நேரம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தட்ட எங்கடா மல்லி? யாராச்சா உன்ன? அருணா ஹாஸ்பிட்டலா? லக்ஷா ஹாஸ்பிட்டல் அடிச்சு இங்க இட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காண்டா. அங்கதான்டா இருக்கா மல்லி. ஹலோ. ஹே ஹலோ, நான் வாசுகி பேசுறேன். ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன காலையிலே? ஹே, நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னு. ஓ ஆமாம் 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 சொல்லிட்டு இருந்தேன். அதனால காலைல கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் கரெக்டா சாமி கிட்ட நிக்கும் போது போனை கொடுக்குறேன். அப்போ அன்பா செம்மையா ஸ்வீட்டா லவ்வபிளா ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேன். ஏய் முதல்ல என்ன பேச விடு, இல்ல நீ பேசுறது என்ன கேட்க விடு. சீரியல் பிரேக்ல வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் டென்ஷனா இருக்க? சரி சாரை பார்க்க நாங்களோட மாயம் வந்துட்டுமா? மாயம் வரேன், பக்கத்துல தான் இருக்கிறேன். எங்க? சென்னையில தான் இருக்கிறேன். என்ன சொல்ற? சரி நான் சாமி கும்பிட்டு கால் பண்றேன். ஓகேவா? உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அசோக், இவ்வளோதான் நம்ம எவிடன்ஸ். ப்ரெஸ் கிட்ட கேட்டதுக்கு அன்னைக்கு ஃபுட்டேஜ் அவனும் தரல. கேட்டால் கேமரா சரியாக ரோல் ஆகல, ஃப்ளாஷ் சரியாக ஒர்க் பண்ணல, கொடை பிடிச்சதுனால சரியாக ஷூட் பண்ண முடியல, அது இதுன்னு சொல்லி க்ளீனாக மழுப்புறானுங்க. நான் செத்த தமிழ்நாட்டுக்கு தீபாவளி தான். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்கான். ஆனால் என்ன கொல்ல வந்தவன மல்லி ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்? அந்த பக்கம் யாரை அனுப்புனான்னு தெரிஞ்சாகணும். யார் பையன் மல்லி? மல்லி நேரம் இருக்காரா? அப்படி யாரும் இல்லையேப்பா. உன் ஃப்ரெண்ட் பேர் மல்லியாப்பா? அதான் சொன்னேனே, பேரு இளங்கோவன். யோ அப்படியே இல்லையா? வேணா மேல வந்து பாருங்க. இரு நான் போறேன். மாறா இந்த பார்வாசிக்கு 2 பேர் தான் வரானுங்க. நான் இப்படியே சமாளிச்சிடுறேன். பயப்படாது, சரியா? கிட்ட வந்துட்டு இருக்கா பாரு. பதறாத பதறாத, பார்த்துக்கிறேன், பயப்படாத. வா வெளியே போலாம். கையற யாரா நீ? பேஷண்ட்லாம் இருக்காங்க, வா வெளியே போய் பேசலாம். ஏய் யார தெரியாம ஆடிங்க சொன்னா கேட்க மாட்டேல்ல நீ. அவன்தான்டா
ஏய் போலீஸ்ரா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் 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 சாரி சார் சாரி சார், நாங்க ஒரு பக்கம் தேடுறோம், நீங்க ஒரு பக்கம் தேடுறீங்க சார். அதான் சார் ஒரே கன்ஃபியூஷன் சார். சாரி சார். ஏய் போடா போடா. ஆமாம் சார். போ எந்த வேலை பண்ணுங்கடா. ஏய் கீத்து போய் டிக்கில போடுறான் அவன். ஹலோ. ஏய் நான் தான்டா சரவண. ஏய் சரவணா. ஏய் நீ எங்கடா இருக்க? டேய் நான் வந்துட்டேன்டா, ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். டேய் நீ உள்ளே இருக்க? சர்ப்ரைஸா வரலாம்டா உனக்கு. சர்ப்ரைஸ். எப்பறா அவ இப்பதான்டா குழந்தை பெற்றிருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ உடம்புக்கு ஏதா ஆயிட போதுடா. நீ ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படிதான் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அல விட்டுருவாங்க. சரி சரி நான் வெயிட் பண்றேன், நீ இங்க வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சர்ப்ரைஸா நிக்கலாம். டேய் நான் ஒரு ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன்டா. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்டா. எங்க? என்ன வேலை? சென்னையிலடா. என்னது சென்னையிலையா? நீ ஊர்லயே இல்லையா? சரி சரி, அப்ப நீ லைன்ல இரு, நான் உள்ள போறேன். டேய் சரவணா. டேய் வாடா நீ இருடா. மூக்க பாரு, அப்படியே அவங்க அண்ணனை முடிச்சுட்டு வந்திருக்கான். அப்படியா இருக்கா? கண்ணை பாருமா, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. சும்மா இரு பாட்டி, எப்ப பாரு என் குழந்தை மேல கண்ணு வச்சுக்கிட்டு. உன் வாய்ஸ் சும்மாவே இருக்காதா? ஏதாவது ஆமால, கண்ணு என்ன மாதிரியே இருக்கு. யார்? நான் கூட தான் ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே உங்க எல்லாம் கெடா வெட்டேன் வேண்டிக்கிட்டு. இந்த நாளுக்காக தானே நீ காத்துட்டு இருந்த? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? எங்கண்ண? ஏய் ஒன்றும் இல்லைம்மா, நேற்று உன்னை கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டை நீ கூட்டிகிட்டு வர சொன்னல, தங்கச்சி சொன்னோன்னே நான் கிளம்பிட்டேன். நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா அவனை. சரி சரி அண்ணன், நீ ஒன்று பண்ணு. அந்த அண்ணனை மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவங்க அப்பா அம்மா புள்ளக்குட்டி கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனா என்ன ஆவலனா என்ன, அவங்க அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். நம்ம கூட வந்து 10 நாள் இருந்துட்டு போ சொல்லுங்க. இங்க எல்லாமே மாறி போச்சுன்னு ப்ளீஸ்ண்ணே. ஏதோ வேலையா இருப்பான் போல, நான் முடிச்சோன்னு. வேலையா? என்ன வேலை இருந்தாலும் நீ இழுத்து போட்டு முடிச்சிட்டு வா, அவரை கூட்டிட்டு வா. எங்க போய் தேடுறது? யாருவன்? இவனுக்கு யார் யார் இருக்காங்க, எங்க இருக்காங்க? இவன் யாரை கொலை பண்ணா, இவனை யார் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க? அடிக்கடிக்க ஈசல் மாதிரி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. சரி போலாம். எந்த குப்பை சுபா வந்தாலும் என் ஊருக்கு வரட்டும். இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சது, இவனோட பேரு, இவனோட ஃபோன் நம்பர். சார் மல்லி செல் ஆன் ஆயிடுச்சு சார். எந்த ஏரியா சார்? ஈக்காட்டு தாங்க காரணி தோட்டம் பில்டிங் டவர் சார். பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு சார்? 24 hours 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வாய்ப்பே இல்லை சார். இன்னொன்று லஷா ஹாஸ்பிட்டல். அங்கதான் செக் பண்ண சொல்லுங்க. மாலுங்களை செக் பண்ண சொல்லுங்க சீக்கிரம். சார் மல்லியோட செல்லுக்கு பிசிஓலேருந்து ஒரு கால் வருது சார். ஏய் அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. எதுவுமே பண்ண வேணாம் சார். இந்த நம்பர்ல தான் சார் நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கான். ஆனால் ஒரே 1 முறை தான் பேசியிருக்கான். திரும்பவும் அந்த நம்பர்லேருந்து கால் வருது சார். நானும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசியிருக்கேன். அங்க ஒரு காக்கி சட்டை கூட கண்ணில் தெரியக்கூடாது. அலங்கோலமா ஒரு கொலை விழும், அப்போ வர சொல்லு. ஹலோ, நான் மல்லியோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஒரு ஆக்சிடென்ட். கட் பண்ணிட்டான்.
யார் என்ன பேருன்னு இந்த ட்ரூ காலர்ல செக் பண்ணி சொல்லு. பேசினது மல்லி இல்லைன்னு தெரிஞ்சதும் போனை கட் பண்ணிட்டான். டேய் நம்ம ஆளுங்களை எல்லாம் கிளம்பி அந்த பிசியை விட்டு போக சொல்லு. இப்போ மல்லியை விட இவன் தான் எனக்கு முக்கியம். இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த பேரும் அங்க இருக்கணும். ஓகே சார்.